அம்மாவுடைய பொருளாதார நிபுணத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள். கமலஹாசன் வருவாருங்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்துல நாங்க போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்துல தான் போட்டியிடுவோம். மோடி ஒரு பாசிஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். தாமர சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம். தமிழ்நாட்டு மக்கள் மோடி வித்தையை நம்ப மாட்டார்கள். ஒரு சாதாரண இஞ்சி டீ, சுக்கு டீ, அப்புறம் பால் டீ போட்டு வித்துட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கி அண்ணா முன்னேற்ற கழகம். நாங்கள் உறுதியாக இரட்டையிலே தான் நிற்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த தேர்தல் கச்சேரி. வாங்க ஒரு ஆட்டத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். என்னது பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா குஷ்டம் வருமா? ஏய் ஏன்டா இப்படி வளர்ற? நான் வளர்றதுக்கேவா? அண்ணன் பாருங்க. அம்மாவுடைய பொருளாதார நிபுணத்தை கண்டித்து 98 நோபல் பரிசு பெற்று 99 பாரத ரத்னா விருது பெற்ற மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த அமிர்தியா சென் என்ற அறிவாளி நேரடியாக அம்மாவின் திறமையான நிர்வாகம், வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை பாராட்டி பொருளாதார நிபுணர், உலக மேதையில் ஒருவரான அவர் அம்மாவை பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு பஞ்சு மிட்டாயினால குஷ்டரோகம் வரும் என்று சொன்னால் கேன்சர் வியாதி வருது என்று சொன்னால், இந்த குடிப்பதன் மூலமாக எவ்வளவு உயிர்கள் பாதிக்கப்படுகிறது என்பதனால் மதுவிலக்கே இருக்கக்கூடாதுன்னு செய்திருக்கலாமே, அது செய்யாமல் இப்படி செய்கிறாரு. அது சட்டசபையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியா திமுக கூட்டணியில இடதுசாரி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்றது முடிவாயிருக்கு. பட் இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு சார். கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கலாமேன்னு செய்தியாளர்கள் கேட்டப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, சூப்பர். இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 இடங்கள், 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தொகுதி நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம். இப்பதான் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லையே, அப்ப அதை போய் கேட்டு என்ன பண்றது? கமலஹாசன் வருவாருங்கிறாங்க. இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால யாரு அதெல்லாம் ஒன்னொன்னாதான் தெரியும். 3 தொகுதிகள் இந்த வாட்டி வேணும் கேட்கறது நியாயமா இருக்கணும்ல. ஏன்னா வேறு பல கட்சியெல்லாம் இருக்குல்ல. நாங்களும் திமுக மட்டும்தான் அதிகமா கேட்கலாம். பல கட்சிகள் இருக்கிற போது நாங்க மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க மட்டும் 10 தொகுதி கொடுக்கப்போம். எங்களுக்கு இந்த 2 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரை 40 தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்க பணியாற்றுவோம் தெரிவிச்சுக்கிறோம். எப்படியோ ஒரு கட்டத்தில் இடதுசாரிகளுக்கு சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. சரி, இந்த மதிமுக பேச்சுவார்த்தையில தொடர்ந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனாலும் அண்ணன் இவ்வளோ கராரெல்லாம் சொல்லக்கூடாது. உதயசூரியன் சின்னத்துல நோ நெவர் அப்படின்றீங்க. பார்த்து பேசுங்க. நாளைக்கு உதயசூரியன் சின்னத்திலே நிற்க வேண்டிய நேரம் வரலாம். பாருங்க, சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னா அதை நீங்க ஏத்துக்கிற மனநிலையில் இருக்கு. உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம். எங்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். ஒருவேளை உதயசூரியன் நிர்பந்தம் பண்ணா மதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்கள் அந்த நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதாவது மக்களே, மேடைக்கு மேடை நம்ம தலைவர்கள் சமூக நீதினா இன்னான்னு பேசினதை கேட்டிருப்பீங்க. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் எல்முருகன் சொல்லியிருக்காரு. சமூக நீதினா என்னன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு பாருங்க. ஸ்டாலினை போய் பார்த்துருக்காரா? ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல், உதயநிதி ஸ்டாலின் ஏதாவது ஒரு SC/ST ஹாஸ்டல் எப்படின்னு பார்த்துருக்காரா? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. என்னது? கிராமங்கள் தோறும் ரெட்ட சுடுகாடு. SC/ST ஹாஸ்டலில் போய் கால் வைக்க முடியாது. இதுதான் போலி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி, திராவிட மாடல், தோல்விற்ற திராவிட மாடல். அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் வருகிற இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. சரியான பாடத்தை புகற்றி அவர்களை ஓரங்கட்டி உட்கார வைப்பார்கள். தமிழக அரசியலில் ஒரு பெரிய வரலாற்று திருப்பு முனையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று எங்களுடைய பாராளுமன்றம். ஏன் மாயமில்லை மந்திரமில்லைன்னு தமிழ்நாட்டை சுத்தி மாயாஜாலம் காமிக்கிறதுக்கு அவர் என்ன மந்திரவாதியா சார்? பிரதமர் சார், பிரதமர். அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்களே சார். பிரதமர் மோடி அவர்கள்
தன்னை நம்பவில்லை, தன் செல்வாக்கை நம்பவில்லை, தன் மீது மக்கள் கொண்டிருக்கிற நன்மதிப்பை நம்பவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்பித்தான் அரசியல் பண்ண முடியும் என்கிற நிலைக்கு மோடி அவர்கள் இறங்கி வந்திருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பல்லடம் உரை நமக்கு உணர்த்துகிறது. எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று பரப்புரைகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் மோடி வித்தையை நம்ப மாட்டார்கள். பாஜகவுக்கு இங்கு பெரிய செல்வாக்கு உருவாகாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடித்து சொல்லுகிறது. ஏதோ அதிமுக அதிருப்தி ஓட்ட பாஜகவுக்கு வாங்குறதுக்கு தான் அவர் இந்த மாதிரி முன்னாள் முதலமைச்சர்களை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பரவலாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது பாஜகவுக்கு அந்த தாமரை சின்னத்தை கொடுத்ததே எம்ஜிஆர் தான் அண்ணன் ராமலிங்கம் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோதும் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுடைய போக்கா கவனிச்சிருக்கார். அதற்கு முன்னே எம்ஜிஆருடைய அரசியலை பார்த்துருக்கார். ஆக அவருக்கு பிடிச்சிருக்கு பேசுகிறார். அதில் என்ன இருக்கு? நீ பேசு, உன்னை யார் வேண்டாங்கிறான். உனக்கு பிடிச்சாலும் நீ பேசு. அவருக்கு எம்ஜிஆரை பிடிச்சிருக்கு, ஜெயலலிதா பிடிச்சிருக்கு. எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் அவர் பேசுகிறார்ல, உயர்த்தி பேசுகிறார்ல, அந்த எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரட்டும், பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கட்டும். எம்ஜிஆர் மன்றங்கள் ஏற்றிய கொடி தாமரை கொடி. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, ஜனசங்கமாக இருந்தது. ஜனசங்கத்தினுடைய சின்னம் திருவள்ளுக்கு சின்னம் தான். 1980 தான் பாரதிய ஜனதா கட்சி தோன்றுது. அதற்கு தான் தாமரை சின்னம். ஆனால் 72 எம்ஜிஆர் கொடி, எம்ஜிஆர் மன்றத்தினுடைய கொடி தாமரை கொடி. ஸோ தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம், தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம், தாமரை சின்னம் எம்ஜிஆர் கொடுத்த சின்னம் கூட சொல்லலாம். நம்பிக்கை அதான எல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்க கார்ல இருக்கிற கொடியை கட்டினதுக்கு அப்புறமும் கூட ரெட்டைலை சின்னத்துல தான் நிப்போம், அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. குட். கேஸ் பெண்டிங்ல இருக்குங்க. தற்காலிக தீர்ப்பாகத்தான் இரட்டை இலை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்ற நிலையில் இருக்கும்போது அது தொங்கல் இருக்கு. முடிவு நல்ல முடிவு வரும். நாங்கள் உறுதியாக இரட்டை இலை தான் நிற்போம். நாங்கள் உறுதியாக இரட்டையிலே தான் நிற்போம். நாங்கள் உறுதியாக இரட்டையிலே தான் நிற்போம். உறுதியாக இருக்குன்னு சொன்னல. பாத்தீங்கல்ல, அண்ணன் சொல்றாரு, உறுதியா சொல்றாரு, நம்பிக்கை இருக்கு, இரட்டை இலை சின்னத்துல அண்ணன் தான் நிப்பாராம். சரி, இஞ்சி டீ சுக்கு டீ வித்தவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு யாரையோ ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்றாரு. யாருன்னு பாருங்க. எந்த சின்னத்துல நிற்பீங்கன்னு கேட்கிறான் பத்திரிகையாளர். அவர் சொல்லிருக்காரு, கடவுள் தந்த சின்னத்துல நிற்பேன். கடவுள் எங்கேயாவது ஒரு சின்னத்தை தருவாரா கேட்கிறேன். நீ நான் சொல்றேன், நான் தேர்தல்னா டீ கடை பாயில சின்னத்துல நிற்கிறேன்னு சொல்லுங்க, துணிஞ்சு சொல்லுங்க. ஒரு சாதாரண இஞ்சி டீ சுக்கு டீ அப்புறம் பால் டீ போட்டு வித்துட்டு இருந்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆட்சியில் அண்ணா முன்னேற்ற கழகம் உயர்த்தப்பட்டு வந்த இயக்கம். இந்த இயக்கத்தை இயக்கத்துக்கு சரியில்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடலாம். அவருக்கும் காத்து ரெடிங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட நெருக்கடியில திமுக சிக்கி தவிக்கிறது. இந்த சொரிமுத்து ராஜான்னு ஒருத்தர் தான் என் தலைவனை பார்த்து லூசு. நான் அன்னைக்கெல்லாம் மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமா சாப்பிடவே முடியும். எப்படிப்பட்ட வரலாறு தெரியுமா ராஜாவுக்கு? நான் எம்ஜிஆர் திடலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். எம்ஜிஆரின் வரலாறு தெரியுமா? எம்ஜிஆர் என்கின்ற திராவிட இயக்கமே இல்லை. அதான் வரலாறு. தமிழ்நாட்டில் ஒன்னும் நடக்கும். தமிழ்நாடு எப்படி தெரியுமா? அதன் பிரதமருக்கு சொல்றேன், தமிழ்நாடு நான் அவருக்கு இந்தியில பதில் சொல்றேன். தமிழ்நாட்டில் உன் பருப்பு வேகாது. தமிழ்நாடுமே அப்பா இருக்கு எனக்கு முதுகெலும்பு இருக்கு. அது ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு போஸ்டர் ஒட்டிகிட்டே வராங்கல்ல. அண்ணன் முத்தரசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதுகெலும்பு இல்லாத பையதா இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டுவான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இருக்கு, நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துங்க.
கண்டா வர சொல்லுங்கன்னு போஸ்டிங் முதல்ல எம்பி காணவில்லைன்னு சொல்லிட்டு கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போஸ்டிங் அப்பதான் தமிழ்நாடு பூரா விட்டுருக்குறாங்க. இப்படி போஸ்டர் ஒட்டுக்கிற யோக்கியவான்கள் தான் பேரை போட்டு போஸ்டர் அடித்து ஒட்டணும், அல்லது அவன் கட்சியை பேரை போட்டு விடணும். ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தொகுதி மக்கள், இவனை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் என்ன குத்தகைக்கு எடுத்துருக்கிறான்? யாரை விட்டுறான்னு எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு பூரா விட்டுற, இங்கே மட்டும் இல்லை, 39 தொகுதியிலும் இப்படி ஒரு வால் போஸ்ட்டை அடித்து ஒட்டிருக்கிறாங்க. இப்படி ஒட்டுறவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க, தங்களுடைய எதிர்ப்பை சொல்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் வெளிப்படையாக சொல்லணும். இன்னார் அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்பாக, அல்லது பாஜக சார்பாக, அல்லது அந்த மாவட்ட செயலாளர் பேர் அல்லது நகரத்தில் பேரை போட்டு போஸ்ட் ஓட்டணும். திருடன் மாதிரி எதுக்கு போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்கல்லாம்? திருடர்களா அவங்க? ஒரு பேரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சாட்டுகிற ஒரு நபர் தான் யார் என்பதை பகிரங்கமாக சொல்ல முடியாத ஒரு அவலத்திற்கு இந்த கட்சிகள்லாம் ஆளாகி இருக்கிறது. அது பிஜேபியா, அது அதிமுக, அது யாருன்னு தெரியல. ஒரே மாதிரி போஸ்டர் தமிழ்நாடு பூரா, வெவ்வேறு மாதிரி கிடையாது. இந்த போஸ்டரு இங்கே இருக்குது, 39 தொகுதியும் ஒரே மாடல், ஒரே மாதிரியான போஸ்டர். ஏன் இப்படி திருட்டுத்தனம் பண்ணணும்? நான் சொல்கிறேன், மோடி ஒரு பாசிஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். மோடி வேணால் என் மேலே வழக்கு போட்டுட்டோம். மோடி ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு நான் சொல்கிறேன். மோடி என் மேலே வழக்கு போட்டுட்டான். அது இல்லாமல் சந்துக்குள்ளேயும் பொந்துக்குள்ளேயும் ஒளிஞ்சிக்கிட்டு மோடி பாசிஸ்ட்டு, மோடி சர்வாதிகாரி அப்படி ஒருபோதும் நாங்கள் சொல்ல மாட்டோம். குற்றச்சாட்டுகள் சொல்லுவோம்னாலும் விமர்சிப்பது பகிரங்கமாக விமர்சிப்போம். அந்த முதுகெலும்பு இல்லாதவர்கள் இப்படி மறைமுகமாக வால் போஸ்டுகளை ஒட்டுகிறார்கள். இந்த வால் போஸ்டர்கள்லாம் எங்களை எதுவும் செய்யாது. இந்த வால் போஸ்டர்கள் கழுதைக்கு நல்ல தீனி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. போடு, தைரியம் இருந்தா பேரை போட்டு போஸ்ட் அடி. அண்ணன் சவால் விட்டுருக்காருல்ல, அடுத்த முறை பேரை போட்டு போஸ்ட் அடிங்க. சரி, அந்த 400ன்றீங்க 370ன்றீங்க, இந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அந்த மிஷின் மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குன்னு அண்ணன் ஒருத்தர் சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு பாருங்க. கருத்து திணிப்பு, அதாவது ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை, மதில் மேல் புனையா இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நாங்கள் 400 சீட்டு வரப்போறோங்கிற மாதிரியே கருத்து அழுத்தமாக படுத்தும் போது, வலியுறுத்தும் போது அவர்கள் மத்தியில் லேசா மனசஞ்சலங்கள் ஏற்படும். இது ஒரு வகையான தந்திர யுக்தி, அதைத்தான் அவங்க பின்பற்றுறாங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த இவிஎம் மிஷின் மீது அவர் ஏதோ நம்பிக்கை வைத்திருக்கிற சந்தேகம் இருக்கிறது. எனவேதான் நம்ம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம். இவிஎம் மிஷின்ல ஒப்புகை சீட்டை கண்டிப்பாக வழங்க வேண்டும். தேர்தல் முடிவுடைய அறிவிப்பை அந்த ஒப்புகை சீட்டை சரிபார்ப்பதன் மூலமாகத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். எனவே இந்த இவிஎம் மிஷின் மேலே சந்தேகமா இருக்கு. ஏன்னா பாஜக அழுத்தமா 400 சீட்டு சொல்லும் போது எனக்கு இல்ல, நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. எல்லா அரசியல் கட்சிகளுமே, பிஜேபி தவிர எல்லாருமே அதன் மீது ஒரு ஐயப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எனவே பாஜகவுடைய இந்த நடவடிக்கையை நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அட என்ன சார், நீங்க இங்க இருக்கிற கமலாலயமே நீங்க சொல்றதை கேட்கலன்னு தான் கூட்டணியை முடிச்சுக்கிட்டீங்க. இப்ப நடனா டெல்லி கேட்கும்ன்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், விஜய் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை ஒழிக்கதானா? இன்ட்ரெஸ்டிங். மேல சொல்லுங்க. டெல்லியில் தானே, டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டா டெல்லி நம்ம சொன்னபடி கேட்க வைப்போமா? அப்படிதான் அம்மா செஞ்சாங்க. 40க்கு 40 வென்று எடுத்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு தனி லேடியா இருந்து சாதித்தது மக்கள் கூட்டணியோட. நம்மளுக்கு கூட்டணி எல்லாம் இருக்கா இல்லையான்றதை பத்தி எல்லாம் கவலையப்படாதீங்க. எடப்பாடியார் ஆட்சி சிறந்ததா, இப்போ நடக்கிற ஸ்டாலின் ஆட்சி சிறந்ததா என்று நீங்கள் மனப்பூர்வமாக யோசனை செய்து முடிவெடுங்கள். நம்மால் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சொல்லிடுறேன். நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல தம்பி அவரும் இந்த நோக்கம்தான். இந்த ஆட்சி சரியில்லை என்ற ஒரு நோக்கத்தோட, ஏன்னா யார் எந்த சமயத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. எதுக்காக ஆரம்பிக்கிறாரு? இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் தயவு பண்ணி எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா, தம்பிகளா, உங்க அண்ணன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காருன்ற மாதிரி எனக்கு தெரியுது. அண்ணன் ஜி.கே. வாசன் பாஜகவோட கூட்டணி வச்சது ஒரு குத்தமா? இப்படிலாமா பேசுவீங்க? மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கை பேரிடர் வந்தால் ஓடி சென்று ஒன்றிய அரசிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அள்ளி வழங்குகிற ஒன்றிய அரசும் பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டிலே நடந்த மிகப்பெரிய மழை வெள்ள சேதத்திற்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை என்பது இந்த ஒன்றிய அரசும் பாஜகவும் மோடி அவர்களும் தமிழகத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம்.
ஆனால் நம்ம எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் வாசன் அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்திருப்பதை பார்த்தால் எங்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆன்மா கண்ணீர் விட்டு ஆளும். நேத்து தான் பிரதமர் முதற்கொண்டு எல்லாரும் திமுக காரங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னாங்க. இவங்க என்னடா நிஜமாலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த போட்டோக்கு போஸ் கொடுக்குறாரு பாருங்க அண்ணன், பாருங்க. ஸ்டிக்கரும் கையுமா பரபரப்பா அரசியல் களம் இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நீங்க தேர்தல் அறிவிக்காம போங்க, நாங்க ஓட்டு கேட்போம் அப்படின்னு நாம் தமிழர் புறப்பட்டு இருக்காங்க. அவ்வளவு காசு கொடுத்தாதான் இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்ற நெருக்கடிகள் எங்களுக்கு கிடையாது. நாங்க மக்களுடைய நலன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள். எங்கள்கிட்ட ஏற்கனவே எல்லா சூழல் வேட்பாளர்களும் சரி, கழகத்துல வேலை செய்யக்கூடியவங்க சரி, எல்லாரும் தயார் நிலையில இருக்கிறாங்க. அதனால முன்னக்கூட்டியே வேட்பாளர்களை அறிவிச்சு மக்கள் மத்தியில போய், இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சின்னத்தை முடக்கியாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கு உயிர் நீத்தாரோ இந்த பெரிய மனிதன், அதே போன்று இந்த மொழியை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக அவருடைய வாரிசுகள் நாங்க இங்க வந்து முன் நின்று இருக்கோம். எங்களை அழிக்கவே முடியாது. ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாப்பிள்ளையோட சீப் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா கல்யாண தண்ணி பாட்டிலான்ற கதையா இந்த போன்ற வேலைகள் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கூட களத்துல நாங்க இன்னும் வேகமா பாய்வோம். இப்ப எங்களை 50 விழுக்காடு நாங்க துணிஞ்சு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் 100 விழுக்காடு போவோம். மயிலாடுதுறை பொறுத்த மட்டும் நான் இந்த மண்ணினுடைய மகள், வேற ஒரு இடத்துல இருந்து இல்லை. நான் இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்து இந்த மண்ணில் என்னோட வாழ்வியல் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் என்னோட சிறு வயது காலத்துல இருந்தே நான் பார்த்திருக்கிறேன். முறையான ஒரு கல்வி வசதியோ மருத்துவ வசதியோ அல்லது பல்வேறு தரப்பட்ட வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்போ பொருளாதாரமோ எது ஒன்று இல்லாத சூழல் இருக்கு. அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து நிக்கிறேன். அது இல்லாம பொதுமக்கள் பரவலா பேசிக்கொண்டது, கல்லூரி மாணவர்கள், இப்ப நான் இங்க நின்றுட்டு இருக்கும்போது இந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கையை காட்டிட்டு போறாங்க. அங்க அப்படி வந்து எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதாவது பாருங்க, நாங்கெல்லாம் சாமி இருக்குன்னு சொன்னா உடனே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அண்ணன் சேகர் பாபுவை யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு அமைச்சர் கே.கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கேட்டிருக்காரு. சேகர் பாபு ஸ்ட்ராங்கா ஒரே அடி, சாமியை பத்தி பேசக்கூடிய ஒரே ஆள், ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஒரு ஆள். அதேமா பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு வயசே ஒரு 80-90 வயசு அப்புறம் ஒரு சாமியாரா போகக்கூடிய வயசு இது கூட இருக்கு. ஒரு அடிகளாரா போய் உட்காரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த துறையிலே அது பெரிய துறை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்து சமய ஆலயத்துறை அறநிலையத்துறைங்கிறது ஏதோ கோயில் போட்டிருக்கு, கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக ஒரு மந்திரியை போட்டு வச்சுக்காக நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, அது நிறைய இருக்கு. ஆட்டம் பாட்டம் பரபரப்பான பேட்டின்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம தேர்தல் கச்சேரி நிகழ்ச்சியில இப்போ செல்ஃபி டைம். ஆக மக்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்து சந்தோஷமா இருக்காங்க. நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. நிச்சயமா இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி. ஹலோ ரைட் ஹலோ 1 2 3 ஹலோ.